Hi everyone, welcome back to my channel. In the quarantine day 14 days முடிற வரைக்கும் every day உங்களுக்கு new videos நான் upload பண்ண போறேன். So 14 days 14 videos, very new videos. So miss பண்ணாம பார்க்கணும்னா இந்த சேனலை subscribe பண்ணுங்க. இது day 1. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு ஓல்ட் கமீஸை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து கமீஸை வந்து நல்லா ஒரு டேபிள்லயோ இல்ல தரையிலயோ நல்லா அயர்ன் பண்ணி விரிச்சிருங்க. So கீழ இருந்து கமீஸ் கீழ் பக்கத்துல இருந்து ஒரு 15 inches நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 15 inchesக்கு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஷாப்ஸ் எதுவும் அவைலபிளா இல்லை, எல்லாம் கடையும் மூடி இருக்கு. பட் ஸ்டில் ஏதாச்சும் நீங்க வீட்டில் வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணணும். நல்ல துணி இருக்கு, அது உங்களால போட முடியல, கமீஸ் ரொம்ப குட்டியாயிடுச்சுன்னு நினைக்கும் போது டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை திஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ரெடிமேட் லுக் இருக்க ஒரு ஃப்ராக் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். டெஃபினட்டா யாருக்கா குழந்தைங்களுக்கு பர்த்டே இருந்தா கூட நீங்க தைரியமா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ அந்த 15 inchesக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக அந்த 15 inchக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கீழே இருக்க பகுதி இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து ஒரு 6 inchesக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ டேப்பை வந்து இந்த கார்னரில் வச்சுருங்க. அந்த கார்னரில் வச்சு 6 inches இந்த மாதிரி நம்ம மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த 6 inches வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு கீழே இங்க இருந்து உங்களுக்கு அந்த ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். லைக் 10 inches நான் மார்க் பண்றேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை துணி இல்லை, திக்க எதுவும் இல்லை, அகெயின் வந்து கடைங்கள்லாம் மூடி இருக்குது. ஸோ வீட்டில் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல. டெஃபினட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கிங்க. த்ரூ அவுட் த டே, மார்னிங் எழுந்துலேருந்து பெட்டில் போய் படுக்கிற வரைக்கும் நம்ம விமென்ஸ்க்கு வந்து வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் நமக்கு தைக்க கூட டைம் இல்லை. பட் வி நீட் சம் டைம் ஃபார் அவர் செல்ஃப். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு 10 to 15 days வந்து தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சேன். இப்போ ஸ்கர்ட்டை வந்து பாதியாக மடிச்சிருங்க. ஹாஃபாக மடித்து ஸ்கர்ட்டோட சென்டர் பாயிண்ட் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உங்கள் கமீஸ் இருக்கு இல்லையா, அதையும் பாதியாக மடிச்சிருங்க. எனக்கு இந்த ஃப்ளவர் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி அந்த ஃப்ராக்குக்கு தேவை. ஸோ அது கரெக்டாக வர மாதிரி வச்சு இந்த ஸ்கர்ட் எங்கே முடியுதோ அந்த அளவுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு பகுதி எங்கே முடியுதோ அந்த இடத்துல என்னோட கமீஸை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து என்னோட பாடிஸோட ஹைட் வந்து ஒரு 8 inchக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ கீழேருந்து ஒரு 8 inch. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடிஸோட ஹைட்டு. ஓகே, ஸோ இங்கேருந்து நெக்லைன் வித் வந்து ஒரு 2 inch, ஷோல்டரும் ஒரு 2 inch. இதை மார்க் பண்ணிடுறேன். ஸோ அது துணி வந்து பார்த்தீங்கன்னா சாக் மார்க் விழாத அளவுக்கு ரொம்ப தின் சாஃப்ட் ஃபேப்ரிக்காக இருக்குது. ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து ஒரு 4 inch மார்க் பண்ணிவிட்டு இதை ஆர்ம் ஹோல் நம்ம வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே பார்டர்ஸ் வரைக்கும் கரெக்டாக அந்த கீழ் பார்டர்ஸ் வரைக்கும் நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஃபேஸ் லைனில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வித்தின் 10 minutes நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே கடைக்கு போக முடியல, அர்ஜென்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃப்ராக் தைக்கணும், பட் ஃபேப்ரிக் இல்லை, பட் இந்த மாதிரி துணி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தைச்சு உங்கள் குழந்தைங்க கொடுக்கலாம். இல்லை யாருக்கா கிஃப்ட் பண்ணாலும் இட்ஸ் ரொம்ப நல்ல ஐடியா இது. அது போடாத துணியாக இருக்கணும் டெஃபினெட்லி. ஓகே, ஸோ ஒரு வேளை போட்ட துணியாக இருந்தால் டெஃபினட்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்லைன் நான் கொடுக்குறேன். நெக்லைன் வந்து டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 inch கொடுத்துருக்கேன், பேக் நெக்லைனு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை வந்து திரும்பி இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா இதில் பேக் ஓப்பன் வச்சுக்கலாம், ஜிப் வைக்கலாம். ஆனால் நான் இப்போ எதுவுமே வைக்க போகிறதில்ல. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொஞ்சம் நல்லா தேவையான அளவே இருக்குது, நெக்லைன் தலை உள்ளே போகிற அளவுக்கு. பட் உங்கள் குழந்தைக்கு வந்து இது பத்தாது, சரி வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி பார்டர்ஸ்.
ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, அந்த ஃபேப்ரிக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக். கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமீஸ்லேயே வர ஸ்லீவ்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கமீஸோட அந்த கஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் எடுத்து ஒரு குட்டி மெகா ஸ்லீவ் மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஹோலில் கரெக்டாக அந்த கஃப் பக்கத்தில் வச்சு இது எவ்வளோ தூரம் வருதோ அதை மார்க் பண்ணி அதை வரைக்கும் நம்ம ஷேப்பாக கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இப்போ நமக்கு ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அகெயின் உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணுன்னா பயாஸ் பைண்டிங் கொடுத்து நீங்கள் ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணி நீட்டாக இந்த ஃப்ராக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். அதுவும் ஒரே ஒரு ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஷோல்டரை ஜாயின் பண்ணுறோம். எதுக்காகனா நம்ம வந்து இதை சுற்றி வந்து நெக்லைன் பண்ண போகிறோம். அந்த நெக்லைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஷோல்டரை மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, இப்போ கீழே வந்து ஸ்கர்ட் ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்கர்ட் இப்போ கீழே வைக்கிற, ஃப்ரண்ட்டோட பார்டர்ஸ்க்கு மேலே ஃப்ரண்ட்டோட ஸ்கர்ட் வைக்கிறோம். அதுவும் துணியோட நல்ல பக்கமோ பார்டர்ஸோட நல்ல பக்கமோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி பேக் பார்ட்க்கும் பண்ணுறேன். பேக்கோட ஸ்கர்ட் எடுத்து பேக்கோட பார்டர்ஸ் மேலே வச்சு இப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம நெக்லைன் பண்ண போகிறோம். நெக்லைன் பண்ணுறதுக்கு 2 கிராஸ் பீஸ் பயஸ் பீஸ் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி டோட்டல் நெக்லைனும் ஒன்றா தைக்க போகிறோம். இது எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ்க்கு தைப்பீங்க இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். ஸோ ஃபேப்ரிக் அந்த பயஸ் பீஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி துணியோட நல்ல பக்கத்து மேலே ஒரு மடிப்பில் வச்சு சுற்றி தைக்கணும். தைச்சு எல்லா நெக்லைனை சுற்றி நாச்சஸ் அடித்து அதை ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி ஹெம் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் இன்னொரு சைடு, அதாவது நெக் சைடு ஆஃப் தி ஷோல்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ பயஸ் வந்து கொடுத்தாச்சு. சுற்றி கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு இங்கே சின்ன சின்ன நாச்சஸ் கட் பண்ணி விடுங்க. நாச்சஸ் கட் பண்ண பிறகு இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு படிமான தையல், அதாவது டாப் ஸ்டிச். ஸோ டாப் ஸ்டிச் சுற்றி போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் உள்ளே ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து நம்ம அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மடிப்பு மடித்து இதை நான் தைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வந்து தான் இந்த என்டையர் ஒரு கார்மெண்ட் ரெடி ஆகணும்னா அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் கமீஸ்க்கு எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம். நான் இதுக்கு வந்து பின்னாடி கட்டுற பேக் போ எதுக்கானவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் போ. ஸோ ஒரு ஃப்ராக்குக்கு வந்து அழகு கொடுக்கறது வந்து அந்த பேக் போ, அந்த பேக்கில் கட்டுவோம்ல அந்த போ தான். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த கமீஸ் மெட்டீரியல் ஒரு போ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த லென்த்தி ஃபேப்ரிக். ஸோ இப்போ இதை தான் நான் பேக் சைடில் வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ராக் போட்ட பிறகு பின்னாடி அந்த நாட் கட்டினா தான் அந்த குழந்தைங்களுக்கு அது அழகாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்கோட ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சைடை மட்டும் மேலே வந்து ஸ்லீவ்ஸ்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் நம்ம இந்த மாதிரி நம்ம போடுறோம். போட்டுட்டு இந்த ஃப்ராக்கோட டவுன் பார்ட்டில் வந்து சின்னதாக ஃப்ரில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் நான் போட்டுட்டேன் ஒரு சைடுக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி ஃபேப்ரிக், அதாவது ஒரு 3 இன்ச் லென்த் இருக்க ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃப்ராக்கோட கீழ் பாகம் எவ்வளோ இருக்கோ அது டபுள் மடங்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃப்ராக்கோட பிடி சைடு மேலே வச்சு இப்போது இதில் குட்டி குட்டி ப்ளீட்ஸ், ரொம்ப நெருக்கமான ப்ளீட் கிடையாது, நல்லா தள்ளி தள்ளி
கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸாக வச்சோன்னா இந்த ஃப்ராக்கோட கீழே பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரில் இருக்க மாதிரி ஒரு ரெடிமேட் ஃப்ராக் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஒருவேளை இந்த ஃப்ராக் வந்து என் குழந்தை போட்டிருக்கிறது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம் நீங்கள். நான் அந்த இன்னும் அவங்களுக்கு இந்த ஃப்ராக் நான் போட்ட பிக்சர்ஸ் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு இப்போ இதை தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் வந்து 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு போ ஃபேப்ரிக் இல்லைன்னா நீங்கள் வந்து சாட்டன் ரிப்பன் கூட யூஸ் பண்ணலாம், அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக போ வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் வந்து பார்க்க உங்கள் ஃப்ராக் வந்து இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக இந்த பக்கத்துலேயும் லைக் ஸ்லீவ்லேருந்து பார்டர்ஸ், அதுக்கப்புறம் கீழே. ஸோ ஸ்லீவ்லேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டோன்னா நம்ம ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஃப்ராக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்களா மறக்காமல் இந்த சேனலை தம்ஸ் அப் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ இந்த நாட் வைக்க மறந்துடாதீங்க, அதுதான் குழந்தைங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஃபிட்டிங் இன்னும் அழகாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ see you next time. Till then, take care. Bye bye.